ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க தொல் திருமாவளவன் கூட சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருந்தும் இன்னும் தமிழகத்தில் சீர்கெட்டு போய் தான் கிடக்குது. சாபக்கேடு தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆனது வந்துட்டு கையாளாகாத தனம் தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்துட்டு எத்தனை வெட்டு குத்து பட்டும் திருந்தாத திமுக மு.க.ஸ்டாலினுடைய அரசு. இப்ப திருநெல்வேலியில 4 பேர் சேர்ந்து ஒருவரை நீதிமன்றத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைத்து வெட்டிவிட்டு சுலபமா நடந்து போறாங்கனால் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கேடு கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியும் கையால் ஆகாத மு.க.ஸ்டாலினுடைய அரசு ஒன்னும் செய்ய முடியாம நிக்குது வந்துட்டு. மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது மக்கள் புரிந்து கொண்டு 2026 உங்கள் ஓட்டு போடும்போது நீங்கள் தீர்மானிக்கணும் யார் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு. மீண்டும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரானால் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். சிந்தித்து ஓட்டளியுங்கள். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தாஸ் வேண்டா, ஸ்டார் தமிழன்டா.